ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஸ்ரீ ஆதிவராகநல்லூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. சகல தோஷங்களை நீக்கி வேண்டியது தரும் ஆஞ்சநேயரை வணங்கிச் சென்ற ஏராளமான பக்தர்கள். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஸ்ரீ ஆதிவராகநல்லூர் கிராமம் இருந்து வருகிறது. இக்கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மிருத்யு சஞ்சீவி மலை குகை ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வருடந்தோறும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு சிறப்பு தரிசனம் தருவார். பக்தர்களின் துயரை போக்கும் அதிசக்தி வாய்ந்த இந்த சஞ்சீவி ஆஞ்சநேயர் இவரிடம் வேண்டி வருவோருக்கு சனி பகவானால் ஏற்படும் சகல தோஷங்களை போக்கி சந்தோஷங்களை வாரி வழங்குவார். மகப்பேறு வேண்டி இங்குள்ள மலை உச்சியில் ஸ்ரீ பூவாராக பெருமாள் தோன்றிய இடத்தில் ஊஞ்சல் கட்டினால் அடுத்த வருடத்தில் அக்குடும்பத்தினர் தங்கள் குல வாரிசோடு வந்து ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து செல்வதை கண்கூடாக காணலாம். குகை கோவிலில் எதிரே இருக்கிற மூலிகை தீர்த்தத்தில் நீராடி இங்குள்ள ஆலமரங்களை வலம் வந்து ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தால் சகல தோஷம் நீங்கி வியாபாரம் உள்ளிட்ட அனைத்திலும் முன்னேற்றம் பெறுவார்கள் என்பது முன்னோர்கள் வாக்காக கூறப்படுகிறது. புராண காலத்தில் அகத்திய மாமுனிவர் இமயமலையிலிருந்து சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வர ஆஞ்சநேயருக்கு கூறிய பொழுது மூலிகையை அடையாளம் தெரியாத ஆஞ்சநேயர் அந்த மலையையே பெயர்த்து எடுத்து வரும் பொழுது அதிலிருந்து சிந்திய சில சிதறல்தான் இந்த குன்று என்றும், இந்த குன்றின் ஊற்றினில் உருவாகி தீர்த்தம் பல நோய்களை தீர்க்கிறது என்றும், இந்த மலைக்குகை ஆஞ்சநேயர் மகிமையை இந்த குன்றின் ஊற்றினில் உருவாகிய தீர்த்தம் பல நோய்களை தீர்க்கிறது என்றும், இந்த மலைக்குகை ஆஞ்சநேயர் மகிமைகளை இப்பகுதி மக்கள் கூறி வருகின்றனர். இக்கிராம கோவிலின் மகிமைகளை அறிந்த வெளியூர் பக்தர்கள் மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து வழிபாடு செய்து அன்னதானம் வழங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தியும் வருகின்றனர். ஸ்ரீ ஆதிவராகநல்லூர் மலையில் அமைந்துள்ள மிருகசஞ்சீவி மலையில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவர்கள் அந்த கால ராமாயண காலத்தில் விபீஷணன் ராவணன் லட்சுமணன் ராவணன் மயக்க அம்பு எய்து படுக்கையில் விழுந்திருக்கார். இதை போய் ஆஞ்சநேயர் இமயமலையில் இருக்கக்கூடிய மூளையை கொண்டு வந்தால்தான் இவர் பிழைப்பார் என்று அங்கே இருந்தவர்கள் சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இவர் ஆஞ்சநேயர் போய் இமயமலையில் போய் மூளையை தேடுறார், கிடைக்கல. அப்படியே இமயமலையோடு அப்படியே ஒரு கைக்குள்ள அளவு தூக்கிட்டு வந்து வரும்போது இந்த இடத்துல செதறத்தின்னு ஒரு அதிகம். அந்த காலத்தில் இந்த ராமாயண காலத்துலேருந்து இது பக்கத்தில் ராமர் குளம், இந்த கோயில் ஆஞ்சநேயர் சின்ன சிலையாக தான் வச்சுருக்கோம். இதில் வருஷா வருஷம் கார்த்திகை மாதம் 3 ஞாயிறுகளுக்கு மக்கள் எல்லோரும் பக்தர்கள் எல்லோரும் வருவாங்க. அவர்களுக்கு என்ன நினச்சிக்கிறாங்களோ, கல்யாணம் ஆகிறவர்களுக்கு கல்யாண தடை நீங்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நோயற்றவர்களுக்கு நோய் தீரும். அப்படிப்பட்ட ஐதியம் விளம்பரம் இல்லாமையே இவ்வளோ ஜனங்களை வந்திருக்காங்க. யார் விளம்பரம் கிடையாது, இதுக்கு ஒரு பாதுகாவல் கிடையாது. இந்த ஆஞ்சநேயருடைய ஒரு அருள்வாக்கு மக்கள் எல்லாம் விழுந்து வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர வேண்டும் என்றால் ஆன்மீக அன்பர்கள் இந்த கோயிலை புதுப்பித்து இந்த கோயிலுக்குள்ள புனரமைப்புக்காக செய்தால் இன்னும் சுற்றுலாத்தலம் மாறும் என்பதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.